எல்லாம் எடுத்து வச்சாச்சு. டாக்டர் இன்னும் காணோம். சரி வருவார், இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்க வெயிட் பண்ணு. ஹலோ ஜான். சொல்லுங்கள் சார். என்ன ஜான், பேரும் ஜான் ஆளும் ஜானாக தான் இருக்கிற. சரி சரி, என்ன இது லெட்ரு வந்தது. எப்பா நான் உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்லிக்கிறேன், எங்கள் அம்மா ஒரு குருட்டு அம்மா. அது தினைக்கும் எனக்கு எப்போயாவது ஒரு லெட்ரு போட்டுன்னு இருக்கோம். அதெல்லாம் இப்போ படிக்கிற நேரமாக எனக்கு நம்மளுக்கு வந்து காசு தான்ப்பா முக்கியம். எது காசு தான் முக்கியம். நம்ம பேஷண்ட்டை தான் முதல்ல பார்க்கணும். சரிங்க சார். அப்போ தான் உனக்கு சம்பளம் கொடுக்க முடியும். சரி சார். சரியா? சரிங்க சார். பேஷண்ட்டை கூடு. ஜன சொல்லுங்கள் சார். கூடு ஜன. டோக்கன் ஒன்று. டோக்கன் ஒன்று. டாக்டர் தலைவலி பொறுக்க முடியல டாக்டர். டாக்டர் தலைவலி பொறுக்க முடியல டாக்டர். ஏன்பா தலைவலி இது எதுக்கு பொறுக்க போற? பொறுக்க போகல டாக்டர், தலைவலி தாங்க முடியல டாக்டர். அதை விட்டுரு. நீ தலைவலி தாங்க முடியல. அதை தாங்க பிடிக்காதப்பா. என்ன அதை விட்டுரு, அது சரியாயிடும். என்ன இப்போ உனக்கு என்ன, உனக்கு தலை வலிக்குது? ஆமா டாக்டர். அதுக்கு மாத்திரை வேணும். ஆமா டாக்டர். சீக்கிரமா குணமாகணும் டாக்டர். சீக்கிரமா குணமாகணும். பொறுமையா குணமாகணும். இல்ல இல்ல இல்ல, தலைவலி தாங்க முடியல டாக்டர். தலைவலி தாங்க முடியல. சரி அப்ப இந்த மாத்திரை காலைல ஒன்று போடு. சரிங்க டாக்டர். மதியம் ஒன்று போடு. சரிங்க டாக்டர். உயிரோட இருந்தா நைட் ஒன்று போடு. ஐயோ உயிரோட இருந்தாவா? எவ்வளவு பீஸ் டாக்டர்? ஐயோ எனக்கு மாத்திரையே வேணாம் டாக்டர், மாத்திரையே வேணாம். சரியாயிடுச்சு, தலைவலி சரியாயிடுச்சு, தலைவலி சரியாயிடுச்சு. உயிரோட இருக்கு எப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க வாங்க. வேணாம் டாக்டர் வேணாம், சரியாயிடுச்சு, தலைவலி சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சு. அந்த மாத்திரை கொடுத்துருங்க. மாத்திரை கொடுத்துருங்க. அதை பாருங்க. ஜான் ஜான் இங்க வா. எங்க போற நீ? பீஸ் வாங்க 5000. சீக்கிரம். ஐயோ 5000மா? தலைவலிக்கு 5000மா? தலைவலிக்கு பீஸ் 5000மா? வாங்கி ஜான் விட்டுறாத. சரி சார். சம்பளம் அடையாத உனக்கு. சரி வாங்கிடுறேன் சார். ஆமா. வேண்டாம் டாக்டர். வேண்டாம் டாக்டர். வேணாம். இல்ல நீங்க அப்பா நீ பீஸ் வாங்கிட்டு விடுப்பா, ஆளை விடுப்பா, அடுத்த ஆள் கூப்பிடுப்பா. என்னங்க ஐயா பீஸ் வாங்குங்க ஐயா. டோக்கன் 2. டோக்கன் 2. டாக்டர் டாக்டர் உள்ள வயித்துல ஓடுதுங்க டாக்டர். டாக்டர் மேல ஓடுது கீழே ஓடுது, ஒரு தெரியலங்க டாக்டர். டாக்டர் இருப்பா நீ அப்பா வர்ற. நீ அப்பா வர்ற. இருப்பா நீ அப்பா வர்ற. என்னாச்சு டாக்டர்? சீக்கிரம் வைத்தியம் பாருங்க டாக்டர். என்னாச்சு? நான் தெரியலங்க டாக்டர். வயித்துல இங்க இருந்து அங்க ஓடுது, அங்க இருந்து இங்க ஓடுது, மேல இருந்து கீழே ஓடுது, கீழே இருந்து மேல ஓடுதுங்க டாக்டர். ஒண்ணும் தெரியலங்க டாக்டர். அப்பா ஜானே சொல்லுங்க சார். தம்பி கூட்டிட்டு போயிட்டு. சரிங்க சார். எக்ஸ்ரே சீக்கிரம் பாருங்க டாக்டர். சொல்லுங்க சார். இந்த லேப் டெஸ்ட், சரி சார். யூரின் டெஸ்ட், சரி சார். எல்லா டெஸ்டும் போடு டாக்டர். இந்த ஸ்டெப்ல இருக்கு டாக்டர். சீக்கிரம் பாருங்க டாக்டர், சீக்கிரம் பாருங்க டாக்டர். எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்லையா? பரவாயில்லைங்க டாக்டர், பரவாயில்லைங்க டாக்டர். 2 லட்சம் ஆகும். பரவாயில்லைங்க டாக்டர், சீக்கிரம் வைத்தியம் பாருங்க டாக்டர். படுங்க இப்படி படுங்க. இந்த வார்த்தையாக தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். டாக்டர் வயித்துல தான் வலிக்குது, நீங்க என்ன மேல பாக்குறீங்க டாக்டர்? இதோ பாருங்க, நீங்க டாக்டரா நான் டாக்டரா? சரிங்க டாக்டர் பாருங்க சீக்கிரம். இது பின்னாடி பார்த்தா தான் முன்னாடி தெரியும். இப்போ எடுக்கிறோம் பாரு உனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட். ஐயா சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க டாக்டர். உன் வயித்துல எலி இருக்குது. எலி இருக்குங்களா? ஆமா. சீக்கிரம் சீக்கிரம் டாக்டர். ஒன்னும் பாருங்க டாக்டர். ஒன்னும் ஒரு நாள்ல உன் குடலை எல்லாத்தையும் கடிச்சு அது துப்ப போகுது. சீக்கிரம் டாக்டர், சீக்கிரம் 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 செய்யுங்க டாக்டர். எவ்வளவு செலவாகும் பரவாயில்லையா? பரவாயில்லைங்க டாக்டர், பரவாயில்லைங்க டாக்டர். இந்த வார்த்தையாக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாத்திரையை போட்டு தண்ணி குடி. டாக்டர் வாந்தி வர மாதிரி இருக்கு வரும் வரும் வந்து. ஆமா அப்படி போய் எடு போய். டாக்டர் டாக்டர் எலி ஓடுதுங்க டாக்டர். ஓடுதா? ஓடுதா? என்ன மருந்துன்னு கேட்கலையே? என்ன மருந்துங்க டாக்டர் கொடுத்தீங்க? அது கேட்கணும். என்ன அப்பதான் நான் சொல்ல முடியும். அந்த மருந்து பேரு எலி பேஸ்ட். எலி பேஸ்ட்ங்களா டாக்டர்? ஆமா, நீ பயப்படாத, அது ஒன்றும் ஆகாது. எலி உள்ளே வந்து தின்னும், வெளியே போய் இறந்து விடும். நான் சாக மாட்டேங்களா டாக்டர்? அது சின்ன சின்ன எலி தான் சாகும், பெருசு எலிலாம் சாவாது. நீ என்ன பண்ண, ஒரு 50,000 பணம் கட்டு போய் டாக்டர். கொஞ்சம் பார்த்து. 50,000 தான், அது கம்மியானாலும் சரி 30,000 கட்டுப்போ. பாந்தியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன், நார் அடிச்சு வச்சுக்கிறேன், அதெல்லாம் யார் க்ளீன் பண்ணுறது அதெல்லாம்? சரிங்க டாக்டர். சீக்கிரம் பண்ணு, காசு கட்டுப்போ. ஜானே வாங்கிக்க. ஆமாம், அப்புறம் சம்பளம் கிடையாது உனக்கு. 3வது பேசிட்டு கூப்பிடு.
டோக்கன் 3. ஐயோ டாக்டர், டாக்டர் நெஞ்சு வலிக்குது டாக்டர், நெஞ்சு வலிக்குது டாக்டர், நெஞ்சு வலிக்குதா? பட்டுக்கு 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 டாக்டர். உட்காருப்பா. ஐயோ என்னாச்சு? ஒரு பெரிய கேஸ் உங்களுக்கு வந்து. உட்கார். நெஞ்சு வலிக்குது டாக்டர். அப்படியா? ஆமா டாக்டர். இன்னைக்கு நெஞ்சில் என்ன இருக்கு நான் கண்டுபிடிச்சிடறேன்ப்பா. இந்த பச்சிக்கிற பாருங்க டாக்டர். என்னாச்சுங்க டாக்டர்? எப்பா எல்லாருக்கும் நெஞ்சில் லப்டப்னு தான் சத்தம் கேட்கும். எனக்கு எப்படி அடிக்குதுங்க? உனக்கு என்ன பாத்திரக்கல்ல யானம் போந்த மாதிரி கடப்பட சத்தம் கேட்குது. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா, உனக்கு உடனே ஹார்ட்ல ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். பண்ணிடுங்க டாக்டர். ஆமா ஜன, ஆப்ரேஷன் சார் கூட்டிட்டு போய் படுக்க வைக்க, பின்னாடியே வரேன். சரி. என்ன மாலை போட்டு இருக்குது டாக்டர்? என்ன டாக்டர் மாலை போட்டு வச்சிருக்காங்க ஆபரேஷன் தியேட்டர்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான் பண்ண போற ஆப்ரேஷன்ல நீ பொழைச்சிட்டுன்னு வச்சுக்க, அந்த மாலை எனக்கு போடுவாங்க. இல்லைண்ணா எனக்கு போடுவாங்களா? அதெல்லாம் நீ ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் பயப்படாதப்பா. போங்கடா, நீங்களும் வைத்தியம், நான் போய் நாட்டு வைத்தியம் பார்த்துட்டு போறேன்டா. ஏன் ஜன புடிய இன்னும் விட்டியா? ஐயா போச்சு பத்தியா? அவர் அந்த கேட்டை தள்ளிட்டு ஓட்டாரு சார். அட போப்பா, நீ உன்ன மாரி ஆளை வச்சு நான் என்ன பண்றது? சரி, அடுத்த பேசிட்டு கூப்பிடு. டோக்கன் 4. டாக்டர். என்னப்பா? உடம்பு இளைக்கணும் டாக்டர். உடம்பு இளைக்கணுமா? ஆமாங்க டாக்டர். ஏற்கனவே நீயே காற்றுல அடிச்சா பறந்து போகிற மாதிரி தாங்கிற, உனக்கு ஒன்றுமா உடம்பு இளைக்கணும்? இல்லைங்க டாக்டர். வேலை செய்யும்போது மூச்சு வாங்குது, ரொம்ப தூரம் நடக்க முடியல, அதனால சீக்கிரமா உடம்பு இறங்கணும் டாக்டர். அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுப்பா. சைக்கிள் ஓட்டுனா உடம்பு இறங்கணுமா டாக்டர்? இறங்கணும். இல்லைங்க டாக்டர், நீங்க சொல்றத பார்த்தா சீக்கிரம் ஆகாது போலுங்க டாக்டர். ஓ, சீக்கிரமா உடம்பு இறங்கணுமா? சீக்கிரமா உடம்பு இறங்கணும் டாக்டர். அப்போ ஸ்கூட்டி ஓட்டுப்பா. சரிங்க டாக்டர். என்ன? சரிங்க நம்ம வண்டி இருக்குது. சரிங்க டாக்டர். ஜானு, அந்த வண்டியை கொடுத்தனுப்பு. சரிங்க சார். சரிங்க சார். பீஸ் வாங்கிட்டு. சரி சார். 2 லட்சம் தான்ப்பா வண்டி. ஓட்டு, நல்லா இருக்கும். உடம்பு சீக்கிரம் இறங்கணும். 2 லட்சம்? ஆமாம், வண்டி கொடுத்தனுப்பிடுப்பா. சரி சார். சரி இந்தாங்கண்ணா. என்னப்பா டாக்டர், வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதில் இன்ஜினே இருக்காதுப்பா. இன்ஜினே இருக்காதா? ஆமாம், நீ தான் சீக்கிரமாக உடம்பு இறக்கணும்னு சொன்ன. அப்படியே தள்ளிக்கினே போப்பா ஓரமா. அல்ல டாக்டர், நீங்கள் என் வீட்டு காசை 2 லட்சத்தை வாங்கிட்டு என் உடம்பு குறைக்கிறது நானே காசு கொடுத்துட்டு இன்ஜின் இல்லாத வண்டி என்னகிட்ட கொடுக்குறீங்க. தள்ளின்னு போப்பா, உடம்பு சீக்கிரமாக இறங்கணும்னு கேட்டல. சரி, 2 லட்சம் கட்டியா நீ? சரி, கிளம்பு. சரி, நான் போய் 4 பேர்ட்டு சொல்கிறேன் டாக்டர், நல்ல டாக்டர்னு சொல்லிட்டு. இந்த பேர் தான் எங்களுக்கு தேவை. லெட்ரு வந்து 10 நாள் ஆகுது. டாக்டர் இதை எடுத்தே பார்க்க மாட்டேங்கிறாரு. சரி, இன்னைக்கு வைக்கும், என்ன பண்ணுறாரு பார்க்க. டாக்டர் பேசுப்பா, சீக்கிரம் பேசு. யாருன்னு கேளு. என்ன வேலை நிறையா இருக்குது, சீக்கிரமாக வர சொல்லு. யாருங்க? அப்படியா? சொல்லுங்க. ஐயோ, அப்படி ஆயிடுச்சா டாக்டர்? உங்கள் அம்மா இறந்துட்டாங்களா டாக்டர்? அம்மா இறந்துட்டாங்களா? என்னப்பா சொல்கிற? ஆமாம் டாக்டர். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ லெட்ரு வந்துச்சுன்னு சொன்னேன்ல? ஆமாம் சார் டாக்டர். லெட்ரு ஒரு வாரமாக வச்சு நீங்கள் அதை கவனிக்கவே இல்லை, பார்க்க மாட்டேங்கிறீங்க. அன்புள்ள மகனுக்கு உன் குருட்டு அம்மா எழுதுவது என்னவென்றால், எப்பா, நீ இந்த கடிதாசியை படிக்கும்போது நான் உயிரோடு இருப்பேனா இல்லையான்னு தெரியல. ஆனால் நான் ரொம்ப நாளாக உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஐயா. ஆனால் என்னால் அதை சொல்லவே முடியல. ஏன் தெரியுமா? இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா உன் உள்ள உடஞ்சி போகணும் தாயா. ஐயா, இப்போ நான் அந்த உண்மையை சொல்கிறேன், கேப்பியா ஐயா? நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம கூரை வீட்டில் தீ பிடிச்சிக்கிச்சு. அந்த கோரமான தீ விபத்தில் உன் கண்ணு 2 பாதிப்படைஞ்சிருச்சு. டாக்டர் எல்லாம் இனி உன் பிள்ளையால் பார்க்கவே முடியாது, 2 கண்ணுலையும் பார்வை போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க ஐயா. எங்கெங்கேயோ கடை வாங்கி செலவு பண்ணி பார்த்தையா, ஆனால் எங்கேயுமே உன்னை குணப்படுத்த முடியல. ஐயோ,
என் பிள்ளைக்கு கண்ணு தெரியலனா எப்படி இந்த உலகத்தில் வாழ்வான்? அவன் எதிர்காலம் என்னவாகுமோன்னு நினச்சி உடஞ்சி போனையா. அப்போதான் நான் ஒரு முடிவு பண்ணேன், உன் கண்ணுக்கு முன்னாடி என் கண்ணு ஒன்றும் பெருசு இல்லைன்னு. என் கண்ணையே உனக்கு தந்து உன்னை பார்க்க வச்சு நான் ஒரு குருடியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன்யா, குருடியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். என்னை குருடின்னு நீ என்னை ரொம்ப உதாசனப்படுத்தின. ஆனாலும் நான் அதை பற்றிலாம் கவலைப்படலை. ஏன் தெரியுமா? நான் குருடியாக இருந்தாலும் நீ இப்போ பார்வையாக இருக்கல்லையா, எனக்கு அது போதுமே, அது போதும். நீ இதை வாசிக்கும் போது நினைக்கலாம், ஏமா உனக்கு என்னை இந்த அளவுக்கா பிடிக்கும்னு. ஆமாய்யா, நம்முடைய பிதா நம்ம மேலே வச்ச அன்புனால தான் தன்னுடைய ஒரே பிள்ளையோட உசுரை கொடுத்து நம்மளை ரட்சித்தாரு. அந்த பெரிதான அன்புக்கு முன்னாடி இந்த தாயோட அன்பு ஒன்றும் பெருசு கிடையாது ஐயா, பெருசு கிடையாது ஐயா. இந்த குருடி சொல்கிறதெல்லாம் இவ்வளவு நாள் நீ கேட்கல. நான் குருடின்னு என்னை உன்கிட்ட சேர்த்துக்கல. ஆனால் இப்போ நான் சொல்கிறத மட்டும் கேளையா. இப்போ உன்கிட்ட இருக்கிற பேர், புகழ், ஆஸ்தி, பெருமை எல்லாம் உன்னை கர்த்தரை விட்டு விலகி இருக்க பண்ணும். அதனால ஐயா, கர்த்தரையே சார்ந்துரு, அவரை பிடிச்சிக்கோ, அவரை விட்டுறாத, அவர் போல் மாறு, ஜெபம் பண்ணு, ஏழைகளுக்கு கொடுத்து உதவி பண்ணு. இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தாரோ அப்படியே நீயும் இந்த உலகத்தில் பிறருக்கு ஒளியாக இருக்கணும் ஐயா, ஒளியாக இருக்கணும். நீ கண்டிப்பாக அப்படி இருப்பேன்னு நான் நம்புகிறேன் ஐயா. இப்போ உனக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சினா நம்மளை மன்னிக்கிற ஒரு கர்த்தர் மட்டும்தான். நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, கண்டிப்பா அவர் உன்னை தன்னிடமா சொந்த மகனா ஏத்துக்குவாரு. மன்னிப்பு கேப்பியாயா? இப்படிக்கு உன் அன்பு அம்மா. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, நீ குருடி என்று நினைத்து உன்னை என் அருகில் சேர்க்காமல் தூரத்தில் வைத்து உன்னை பற்றின சிந்தனை எனக்கு வரவிடாமல் உன்னை பற்றி சிறிதும் யோசிக்காமல் நான் எப்படி பெரியவனாகுவது, நான் எப்படி பேர் வாங்குவது, நான் எப்படி பெருமையாக வாழ்வது என்று மட்டுமே நினைத்தேன் அம்மா. நீயோ உன் கண்ணை எனக்கு தானமாக கொடுத்து என்னோட இணையமாகவே நீ இருந்து கடைசி வரை எனக்காக வாழ்ந்தியம்மா. எத்தனையோ தடவை எனக்கு லெட்ரு போட்டிருக்க, ஆனால் அது கூட பைபிளையும் அனுப்புவேன். நான் அந்த லெட்டரையும் பார்த்ததில்லை, அந்த பைபிளையும் பிரித்து படித்ததில்லை. எல்லாத்தையும் நான் ஒரு அலட்சியமாக எண்ணி தூக்கி போட்டுட்டேனே. அம்மா என்னை மன்னிச்சிடு, அம்மா என்னை மன்னிச்சிடு. எனக்கு கண்ணு தெரிஞ்சாலும் இத்தனை நாள் நான் குருடனாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். அம்மா என்னை மன்னித்து விடுங்க. இனி உலகத்துக்காக வாழாமல் என்னை படைத்தவருக்காக வாழ போகிறேன். அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, அம்மா என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் எனக்கு கண்ணை கொடுத்து பார்வையடை வச்சிங்க, ஆனால் இயேசுவோ நமக்காக பூமிக்கு வந்து உண்மையான அன்பு எப்படி இருக்கும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டி நமக்காக தான் உயிரையே தானமாக கொடுத்தாரே. அந்த அன்புக்கு முன்னாடி நாம் காட்டும் அன்பு சும்மா என்பதை நீங்கள் எனக்கு புரிய வச்சிட்டீங்க அம்மா. நான் பண்ண பாவங்களுக்காக இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அம்மா, இயேசு என் பாவங்களை மன்னிப்பாரா? என் பாவங்களை மறந்து என்னை ஏற்றுக்குவாரா? நாம் மறந்தாலும் இயேசு நம்மை மறக்க மாட்டார்னு சொன்னியே அம்மா. இயேசு என் பாவங்களை மன்னிப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் மறந்தாலும் இயேசு என்னை மறக்க மாட்டார்னு நான் இப்பயும் உரிய நம்புறேம்மா. இயேசப்பா, இந்த பழைய மனிதன் பழைய வருடத்தோடு இறந்து விட்டான். இந்த புது வருடத்தில் புது மனிதனாக வாழப்போகிறேன். என்னை மன்னித்து என்னை வாழ விடுங்கள், என்னை வழிநடத்துங்க. என்னை மறக்காத தெய்வமே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. என்னை மன்னியுங்கள், என்னை மன்னியும். என்னை மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். அழைத்தவர் உன்னை மறவார்,
தேவன் செய்தவர் மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறவார்